ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைலோ சீரீஸ் சீசன் 2 அண்ட் எபிசோட் 7 ஒப்பீனியன் வீடியோ தான். அண்டு போன எபிசோடு லைக் 5 and 6 வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு சரியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஓகே, பரவாயில்ல. பட் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே சொல்லிடலான்னு பார்த்தேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் சைலோவில் வந்து ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது, அதுவும் நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இது எபிசோடு 7 சீசன் 2 சைலோவுடைய டைட்டில் நேம் வந்து தி டிரைவ், பேர் வந்து டிரைவு. அண்டு இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லூகாஸை வந்து ஷேடோவாக அறிவிச்சிட்டாங்க. அண்டு லூகாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்னார்டு வந்து பார்த்திங்கன்னா லூகாஸை ஷேடோவாக அறிவித்த பிறகு அந்த பெர்னார்டு வந்து லூகாஸை ஒரு செகண்ட் வெளியிலேருந்து பேசுகிறேன். பெர்னார்டு வந்து லூகாஸை வந்து அந்த லீகசி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ் கம்ப்யூட்டரை காமிப்பார். ஸோ அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. அண்ட் அது கொஞ்சம் வேறு மாதிரி பெருசாக வெடிக்கும்னு நினச்சேன், பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுச்சு. பட் பரவாயில்ல. ஸோ அந்த சீன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கலில் அந்த பீப்புள் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு பேப்பரில் வந்து மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க அப்பர் ஃப்ளோரில். ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கவங்க எல்லாருமே அந்த பேப்பரை வந்து எடுத்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில க்ளூஸ் வந்து அதில் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அதை பவர் ஆஃப் பண்ணும்போது ஐடியில் மட்டும் கரண்ட்டு போகாது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் செப்ரேட்டாக ஒரு பவர் சப்ளை இருக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷாக்காக பார்ப்பாங்க அண்ட் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஸோ அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதுதான் அந்த சீன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸ் அண்டு கேமிலுக்கு நடக்கிற கான்வர்சேஷன். அப்புறம் சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பவரை யூஸ் பண்ணி இவரை பர்னரோட மடக்குவார். ஸோ அந்த சீன் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதுதான். ஸோ அந்த சீன் எல்லாமே நல்லா இருந்தது. பர்னார்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸ் பயங்கரமாக மடக்கிடுவார். ஸோ அதுவும் நான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தேன். அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இதுதான். ஸோ இந்த ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்குது. ஸோ வெவ்வேறு கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் வாட்டருக்குள்ளே போகிற சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. அண்டு அதில் வந்து வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட்டு அவங்க அந்த அண்டர் வாட்டரை சுற்றி காமிச்சதே ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ஜூலியட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த சோலோவுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அந்த ஆர்குமெண்ட் வந்து பாயிண்ட்லெஸ்ஸாக போய்டும். ஓகேவா? ஸோ அது வந்து ஏன் கொஞ்சம் ட்ராக் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஒருவேளை புக்கில் வேணால் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் அப்படியே ஆரம்பித்த இடத்துலேயே முடிச்சிச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜூலியட் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க, அவங்க எடுத்துட்டாங்க. இந்த ஜூலியட் வந்து இந்த அண்டர் வாட்டருக்குள்ளே போகும்போது அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அவங்க லைட்டில் அங்கே ஹெட் பல்பு வந்து அந்த இடத்துல முழுகின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் அடித்து பார்க்குறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு சினிமோட்டோகிராஃபி மூலமாக நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சுடுகாடு பக்கத்துலையும் ரோடு பக்கத்துலேயும் இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்குள்ள. ஓகே, இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கேன் நான். ஆனால் அப்போ வந்து நிறைய பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை. இப்போ எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய பில்டிங் இருக்குது. ஸோ இதான். ஸோ ஓகே கேஸ். ஸோ பேக் டு த சைலோட விஎஃப்எக்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்டு
ப்ரொடக்ஷன் டிசைன், கலர் கிரேடிங் எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ இதுதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைலோவில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலியட் சீன் வந்து என்ன தான் நல்லா எடுத்திருந்தாலும், நல்லா உள்ளெல்லாம் போய் அவங்க தண்ணிக்குள்ளே போகிறது, அது எல்லாமே சினிமாட்டோகிராஃபி மூலமாக அழகாக எடுத்திருந்தாலும் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருப்பாங்க. சோலோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு கேள்வியோடு முடிச்சிருப்பாங்க. இது ஒன்று. ஸோ இது எல்லாமே நல்லா முடிச்சிருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலோ சீரீஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னென்னா சைலோ சீரீஸில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொரு அந்த கேள்விக்கு வந்து ஒருத்தர் வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த பதிலே அதுக்கப்புறம் ஒரு கேள்வியாக மாறும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு கேள்வியுடன் ஒரு கேள்வியும் பதிலும் சேர்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக ஒரு கேள்வியோட பதில் ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து மாறி மாறி நடக்கும். கான்வர்சேஷன்லாம் இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைலோ சீசன் 1 இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஓகேவா, சீசன் 1 இந்த ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராகியாக இருந்தது. அண்டு ஒரு நிறைய ஆக்சுவலான கான்வர்சேஷன் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமாக நான் ஃபீல் பண்ணேன். சீசன் 1 சரி, சீசன் 2 இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலியட் வந்து பார்த்திங்கன்னா சைலோ 17 இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 எபிசோட்லேயே முடிச்சிடலாம். ஆனால் இவங்க ரொம்ப ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 10 எபிசோடு வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் இழுத்துடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைட்டிங்ஸ்லாம் டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அண்டு ஸோ இது வந்து நான் இப்போ சொன்ன எண்டிங் கருத்து வந்து இந்த ஹோல் சீரீஸும் சேர்த்து சொல்கிறேன். சீசன் 1 சீசன் 2 சேர்த்து சொல்கிறேன். ஸோ இதுதான். அண்ட் ஓவராலாக இந்த எபிசோடு இருக்குல்ல, இப்போ பார்த்தேனே இந்த எபிசோடு 7 வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு ஸோ இதுதான். பட் ஆனால் அதே சமயத்தில் இது இப்போ சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே ஒரு 3 எபிசோட்லேயே சொல்லிடலாம். இவங்க ஆக்சுவலாக ரொம்ப ட்ராக் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓவராலாக எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா சைலோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, பை பை.